மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஒரு மனிதன் இயேசுவண்டை வருகிறான். மத்த 8ஆம் அதிகாரத்தில் இயேசு கப்பர்நகூம் என்கிற பட்டணத்துக்கு வருகிறார். இது இயேசுவின் பட்டணமாக அழைக்கப்பட்டார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே அப்படி வாசிக்க முடியும். இயேசு அந்த பட்டணத்தில் தங்கி இருந்தபடியால் அது இயேசுவின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டார். கலிலேயா கடற்கரை ஓரத்தில் அந்த பட்டணம் இருக்கிறார். அது ஒரு இயேசுவின் நாட்களில் ஒரு பெரிய பட்டணமாக இருந்தது. ரோமருடைய ஆட்சி காலம் அங்கே நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த ரோமர்கள் கர்த்தரை நம்பாதவர்கள், வேதத்தை நம்பாதவர்கள், சீசரைத்தான் அவர்கள் ஆண்டவன் என்று சொல்லி அழைப்பார்கள். வேறு யாரையும் ஆண்டவன் என்று அழைக்க மாட்டார்கள். அவர்கள் அந்த தேசத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரோம படை அந்த பட்டணத்தில் இருந்தது. 100 போர் வீரர்களுக்கு தலைவனாய் இருக்கிறவனுடைய பெயர் தான் நூற்றுக்கு அதிபதி. 100க்கு அதிபதி என்று சொன்னால் 100 பேருக்கு அவன் லீடர். 100 போர் வீரர்களுக்கு அவன் தலைவனாயிருப்பான். அவனுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க 100 பேர் ஆயத்தமாயிருப்பார்கள். அவன் தான் அவங்களுக்கு கேப்டனாக இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவண்டை வருகிறான். அவன் ஒரு தேவையோடு கூட வருகிறான், ஒரு ஜெபத்தோடு கூட வருகிறான். இயேசுவனிடத்தில் ஒரு வேண்டுதல் செய்வதற்காக வருகிறான். ஆண்டவர் தனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வருகிறான். அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவனுடைய வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை. அவனுடைய வேலைக்காரன், அவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறாரு. இயேசு கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே அந்த 100க்கு அதிபதி இயேசுவண்டை வருகிறான். இயேசுகிட்ட வந்து ஒரு ஜெபம் பண்ணுகிறான். வீட்டிலே என் வேலைக்காரன் வியாதிப்படுக்கையிலே மிகவும் வேதனைப்படுகிறான் அப்படின்னு சொல்லுகிறான். உடனே இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவனை குணமாக்குவேன். ஐ வில் கம் அண்ட் ஹீல் ஹிம். உன் வீட்டுக்கு நான் வருகிறேன். ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் அண்ட் ஹீல் ஹிம். நான் வந்து அவனை சுகமாக்குகிறேன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். உடனே 100க்கு அதிபதி சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே, என் வீட்டுக்குள் நீர் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் அதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. நீர் தேவன், நீர் தேவகுமாரன், நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், நீர் ஆண்டவர். நான் ஒரு சாதாரண மனிதன், குறைவுள்ள ஒரு மனிதன். என் வீட்டுக்குள்ளே வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனால் ஒன்று செய்யுங்க. அப்போ ஏன் என்னை கூட வந்த? வீட்டுக்கு வர வேண்டான்ற, வீட்டில் தான் வேலைக்காரன் திமிர்வாரமாய் கிடக்கிறான்னு சொல்லுகிற. அப்புறம் என்ன செய்வது? அவன் சொல்கிறான், இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், வேலைக்காரன் பிழைச்சிருவான். இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போகிறோம், வீட்டில் அற்புதம் நடந்துரும் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். இயேசு ஆச்சரியப்பட்டு போனார். இந்த மாதிரி விசுவாசத்தை நான் வேறு யாரிடத்தில் காணவில்லை என்று ஆச்சரியப்பட்டு இப்போ இயேசு சொல்கிறார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது. உடனே வீட்டில் அற்புதம் நடக்கிறது. வேலைக்காரன் சுகமாகிவிட்டான். ஒரு பெரிய அற்புதம் நடப்பதை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆண்டவர் பதில் கொடுக்க காரணம் என்ன? இந்த 100க்கு அதிபதியினுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க காரணம் என்ன? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இந்த பெரிய அதிகாரி, 100 பேருக்கு அதிபதியாயிருக்கிற கேப்டன் இயேசுவை தேடி தெருவில் வந்து நிற்கிறான். யாருக்காக வந்தான்? வேலைக்காரனுக்காக. உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரன் வியாதிப்பட்டால் நீங்கள் போவீங்களா? நீ சுகமாகிட்டு அப்புறம் வா வேலைக்கு அப்படின்னு அனுப்பிடுவீங்க. வேலைக்காரியை வச்சா கூட காய்ச்சல் வியாதின உடனே முதல்ல போய் சுகமாயிட்டு அப்புறம் வா அப்படின்னு வீட்டுக்கு அனுப்புவீங்க, லீவு கொடுத்து, அதுவும் கோபத்தில். இவன் பெரிய அதிகாரி
ஒரு கேப்டன் ஆஃப் த ஒரு 100 பேருக்கு ஒரு கேப்டனாக இருக்கிறவன் அவனுடைய மனைவிக்காக வரல, அவனுடைய பிள்ளைகளுக்காக வரல, அல்லது அவனுடைய அப்பா அம்மாவுக்காக வரல, அல்லது அவனுடைய உடன் பிறந்தவர்களுக்காக வரல. வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன், அவன் வியாதிப்பட்டு வேதனைப்படுகிறான். இந்த 100க்கு அதிபதி தானே இயேசுவை தேடி வருகிறான். அப்போ இயேசு அவனை பார்த்த உடனே அவனுக்குள் இருந்த அன்பை ஆண்டவர் கண்டார். இவன் ஒரு அன்பான மனிதன். எல்லாரும் என்கிட்ட வந்தாங்க, என் மகளை சுகமாக்கும், என் மகனை குணமாக்கும், அப்படிதான் வந்தாங்க என்கிட்ட. இவன் வேலைக்காரனுக்காக வந்திருக்கிறான். தன் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன், கூலிக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற வேலைக்காரனுக்காக இவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கிற மனிதன் என்னை தேடி தெருவில் வந்து நிற்கிறானே. ஆண்டவர் அவனுக்குள்ளே அன்பை கண்டார். தேவனுடைய அன்பினால் நிறைந்திருந்த மனிதன். அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்கிறார். இயேசு நமக்கு என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறணும். அதன் பிறகு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். மார்க் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அப்படியே நீ மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இது இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அன்பு. நம்மை நாம் நேசிக்கிறோம், நம்முடைய குடும்பத்தை நாம் நேசிக்கிறோம். நம்முடைய பிள்ளை, என் கணவர், என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம், அது நேசிக்கிறோம். என் சபை, என் சர்ச்சு விசுவாசிகள், எங்க பாஸ்டர், என்னுடைய ஊழியர், எல்லாம் ஒரு ரவுண்டுக்குள்ள நம்ம நேசிக்கிறோம். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல உன் அயலானிடத்தில், எதிர் வீட்டுக்காரனிடத்தில், அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல, உன்னோடு கூட சர்ச்சைக்கு வருகிறவர்கள் அல்ல, உன் கூட வேலை பார்க்கிறவர்கள், உன்னோடு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அல்லாதவளாக இருக்கலாம், நீ அவர்களை எப்படி நேசிக்கிறாய்? உன்னை போல நீ மற்றவங்களை நேசிக்கிறாயா? ஆண்டவர் கேட்கிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ராஜரீக பிரமாணம் என்று வேதம் சொல்லுகிறார். அதான் ராஜரீக பிரமாணமா? நீ மற்றவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு எனக்குள் இருக்கிறதா? அந்த 100க்கு அதிபதியினிடத்தில் காணப்பட்ட அந்த அன்பு எனக்குள் இருக்கிறதா? நான் அதை யோசித்து பார்த்தபோது உண்மையாகவே நான் வேத வசனத்துக்கு முன்பாய் நடுங்கினேன். என்கிட்ட அந்த அன்பு இருக்கா? என்கிட்ட அந்த அன்பு இருக்கா? நான் அதில் குறைவுபட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன். ஆண்டவரே, அந்த அன்பை எனக்கு தாரும், அப்படிப்பட்ட ஒரு அன்பை எனக்கு தாரும் என்று நான் ஜெபம் பண்ணினேன். அந்த 110க்குள்ள இருந்த ஒரு அந்த அன்பு, தன்னை போல மற்றவர்களை நேசிக்கிற அந்த அன்பு. யோசித்து பாருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே சொன்னாதான் அது தெரியும். உங்கள் மகளை நேசிக்கிற அளவு உங்களுடைய மருமகளை நேசிக்கிறீங்களா? உங்கள் தாயை நேசிக்கிற மாதிரி உங்களுடைய மாமியாரை நேசிக்கிறீங்களா? நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது எங்கே பிரச்சனை இருக்குன்னு. அதனால தான் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. உன் மகன் மேலே ஒரு அன்பு காமிக்கிற, மருமகள் என்றால் வேற மாதிரி அன்பு காண்பிக்கிறாய். உன் அன்பு மாய்மாலமான அன்பு, அது ஏமாற்றுகிற ஒரு அன்பு. நீ உன்னை போல, உன் மகளை போல மருமகளை நீ நேசிக்கவில்லை. நீ அப்படி நேசித்திருந்தால் உன் மருமகளை பற்றி தெருவிலே போய் தூசித்து தெரிந்திருக்க மாட்டாய். உன் மகளை போல உன் மருமகளை நேசித்திருந்தால் உன் மகனிடத்திலே மருமகளை பற்றி குறை சொல்லி பிரச்சனை உண்டாக்க மாட்டாய். உன் அன்பு மாய்மாலமான அன்பு. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல? ஏன் நம்ம அழுது ஜெபித்தால் ஆண்டவர் பதில் தரவில்லை? அன்பு நமக்குள்ளே இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த அன்பு நமக்குள்ளே இல்லை. உன் தாயை நீ நேசிக்கிறாயே, தூரத்தில் இருக்கிற எங்க அம்மா நீ பேசுகிறாயே, உன் வீட்டில் இருக்கிற உன் மாமியாரை உன்னால் நேசிக்க முடியவில்லை. நேசிக்கிற மாதிரி நடிக்கிறாய், அவ்வளவுதான். நடிப்பு தான் அந்த அன்பு. உண்மையான பாசம், நேசம், தாயை போல நேசித்தா உன் மாமியாரை எப்படி வச்சிருப்ப?
உன் தாயார் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாய், அதே காரியத்தை உன் மாமியாருக்கு நீ செய்கிறாயா? அந்த அன்பு இருக்குன்னு சொல்றோம். வேத வசனத்தின்படி ஒப்பிட்டு பாருங்கள். உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். எத்தனை கணவன்மார்கள் உங்களைப் போல உங்களுடைய மனைவியிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். மனைவியிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சில ஆண்கள் இருக்கிறாங்க, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நேசிப்பாங்க, மனைவி பார்த்தா மாத்திரம் நாய் மாதிரி விழுவாங்க. வீட்டில் வந்த உடனே கோபம், எரிச்சல், மனைவியை திட்டுவது, எல்லாரையும் நேசிக்க தெரிகிறது. உன்னுடைய வீட்டில் உன்னோட வாழ வந்திருக்கிற மனைவியை உன்னால நேசிக்க முடியவில்லை. நம்மகிட்ட என்ன அன்பு இருக்கிறது? ஏன் நம்ம ஜெபத்துக்கு பதில் வரமாட்டேன் என்கிறது? ஆண்டவருடைய வசனத்தின்படி அந்த அன்பு நமக்குள் இல்லாததுனால. அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறணும். பக்கத்து வீட்டில் சண்டை, எதிர் வீட்டில் சண்டை, யார்கிட்டையும் பேசுறதில்லை, வேலை செய்கிற இடத்துல எல்லாருக்கூடைய சண்டை, ஒருத்தரும் சரியில்லை, எல்லார்கிட்ட எரிச்சல், கோபம், ஒரு அன்பே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், எப்படி நான் அற்புதம் செய்கிறது? உன்கிட்ட அன்பே இல்லையே, நான் எப்படி உனக்கு அற்புதம் செய்கிறது? நான் சொல்லி கொடுத்த அன்பு உன்கிட்ட இருக்குதா? எல்லாரிடத்தில் அன்பு கூறணும்னு நான் வேதத்தில் எழுதி கொடுத்தேனே. இன்னும் ஆழமாய் ஆண்டவர் ஒன்று சொல்கிறார் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தில், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். நம்ம இயேசுவின் சீஷர்கள் என்பதற்கு என்ன அடையாளம்? அதான் கழுத்தில் செயினில் நாங்கள் சிலுவை போட்டிருக்கோம்ல, இதான் நாங்கள் கிறிஸ்தவனுக்கு அடையாளம். சிலர் பேட்ஜு குத்தி, நான் பேட்ஜெல்லாம் குத்தியிருக்கேன்ல, அடையாளம். பைபிளை கையில் வச்சுட்டு போகிறோம்ல, அதுதான் அடையாளம். இயேசு ஒரு அடையாளம் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். அன்புதான் அடையாளம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு. அல்லேலூயா. அப்போ எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோமா? நேசிக்கிற மாதிரி அவங்க இல்லையே. எங்கள் அம்மா மாதிரி மாமியார் இருந்தால் நான் தான் நேசிப்பேனே, என் மகள் மாதிரி மருமகள் இருந்தால் நான் தான் நேசிப்பேனே. அவள் அது மாதிரி இல்லையே. ஒரே மாதிரி அடுத்தவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க அம்மா மாதிரி நீங்கள் இல்லையே, அதனால் அவங்க மாதிரி இவங்க இல்லை, இவங்க மாதிரி அவங்க இல்லைன்னு இல்லை. நாம் இயேசுவ மாதிரி மாறணும். அல்லேலூயா. இயேசு நம்ம எல்லாரும் நேசிக்கிறாரா? நேசிக்கிறார். எல்லாரும் நம்ம ஒரே மாதிரி இருக்கிறோமா? குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். சிலர் எரிச்சல் படுறோம், சிலர் கோபப்படுகிறோம், சிலர் தவறு பண்ணிடுறோம், சிலர் விழுந்து போயிடும், சிலர் பைபிள் வாசிக்கிறதில்லை, ஜெபிக்கிறதில்லை. ஆனாலும் ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறார். அல்லேலூயா. நாம் இயேசுவை மாதிரி மாறணும். அவர் எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தார். அப்போ அந்த அன்பு நமக்குள்ள இருக்கணும். எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கணும். எரிச்சல், கோபம், சண்டை, அன்பில்லாத வார்த்தை அது பேசக்கூடாது. யாராவது உங்களுடைய வார்த்தையினால் காயப்படுத்தி இருந்தால் அது தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம். உங்கள் பெற்றோரை நீங்கள் காயப்படுத்தி இருக்கலாம் உங்களுடைய வாயின் வார்த்தைகளினால். உங்கள் பிள்ளைகளை பெற்றோர் காயப்படுத்தி இருக்கலாம். நாயை, பேயை, ஒன்றை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருக்கலாம். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிறது. அன்பில்லாதவங்களுடைய வார்த்தை. மருமகளை அன்பில்லாமல் திட்டினது. ஒன்றை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் பாரு என் மகன், அவனை சொல்லணும். உனக்கு போய் என் மகனை கட்டி வச்சேன் பாரு. இந்த மாதிரி வார்த்தைகளினாலே மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நான் போய் உங்கள் வீட்டில் வந்து மருமகளாக வந்தேனே, இந்த மாதிரி ஒரு பிசாசு வீட்டுக்கு என்னை அனுப்பிட்டாங்களே. இந்த வாயின் வார்த்தைகளினாலே மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கிறோம். இது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற பாவம் என்று நாம் உணர வேண்டும். அன்பில்லாமல் புறப்பட்ட வார்த்தைகள். இயேசு சொல்லுகிறார், சத்துருக்களிடத்திலும் அன்பு கூறுங்கள். மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்றாரு.
உங்கள் சத்துருக்களை கூட சிநேகிங்கள்னு சொல்கிறார். உங்களை சத்துருக்களாய் நினச்சி உங்களை அழிக்க நினைக்கிற சத்துருவை கூட நேசிக்க சொல்லுகிறான். வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளை நம்மளால் நேசிக்க முடியலை. ஒரு மருமகளை, மாமியாரை, கணவனை, மனைவியை, பிள்ளைகளை நேசிக்க முடியலை. நம்ம மனம் திரும்பணும். ஆண்டவரே, இந்த அன்பிலே நான் குறைவுபட்டிருக்கிறேன், என்னை மன்னியும், என்னை மன்னியும். என் அன்பிலே நான் குறைவுபட்டிருக்கிறேன், என்னை மன்னியும். ஆண்டவர் நம்மோடு பேசணுமானா, ஆண்டவர் நம்மோடு கூட எப்பவுமே இருக்கணும். நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, மார்க் 11:25 பாருங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நாம் ஏன் சிலரை நேசிக்க முடியலை? ஏன் மருமகளை நேசிக்க முடியல, மாமியாரை நேசிக்க முடியல, கணவனை, மனைவியை அல்லது எதிர் வீட்டுக்காரங்களை ஏன் நேசிக்க முடியல? சில குறை இருக்குது. நம்ம எல்லாரும் குறைவுள்ள மனிதர்கள். எல்லாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லார்ட்டுமே குறை இருக்கிறது. மனிதர்கள்னால் குறை உள்ளவங்க தான். அதனால் எல்லாத்துக்கிட்டையுமே சில குறை இருக்கும். சிலர் கொஞ்சம் வாயாடியாக இருப்பாங்க, சிலர் அமைதியாக இருப்பாங்க, சிலர் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க, சிலர் எதுக்கெடுத்தாலும் சிரிச்சிட்டு போயிடுவாங்க, சிலர் நீங்கள் என்ன திட்டினாலும் கேட்டுட்டு அமைதியாக போயிடுவாங்க, சிலர் எதிர்த்து பேசுவாங்க. ஒரு கணவரும் ஒரு வித்தியாசமான சுபாவத்தில் இருப்பார். சிலர் என்னதான் அம்மா திட்டினாலும் நமக்கு என்னன்னு போய்கிட்டே இருப்பார். சில கணவர் கேட்பார், ஏன் என் மனைவியை திட்டுறீங்கன்னு கேட்பார். அப்படி உள்ள சுபாவம் உள்ள ஆளும் இருப்பாங்க. மனிதனுக்கு மனிதம் சுபாவத்தில் வித்தியாசம் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, நல்லா கவனிங்க. இப்போ ஜெபிக்க வந்திருக்கிறோம், நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருந்தால், யார் மீதாவது ஒரு வருத்தம் இருக்குது, குறை இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. அது உங்களுடைய அன்பை பாதிக்கும், உங்களுக்குள்ள கசப்பை உண்டாக்கும், ஒரு வெறுப்பை உண்டாக்கும். அந்த ஆள் மேலே, அந்த நபர் மேலே உங்களுக்குள்ள ஒரு வெறுப்பும் கசப்பை அது உண்டாக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல நீ மன்னித்துரு. அவங்க உன்னை காயப்படுத்திட்டாங்க, உன்னை வேதனைப்படுத்திட்டாங்க, உன்னை துக்கப்படுத்திட்டாங்க, மன்னிச்சிருப்பா. நான் உன்னை மன்னிக்கிறேன்ல, நீயும் மன்னிச்சிருன்னு சொல்கிற ஆண்டவர். நீ மன்னிச்சாதான் உன் ஜெபத்துக்கு நான் பதில் தர முடியும். நீ மன்னிக்காதபடி இருதயத்தில் கசப்பை வைத்திருந்தால் உன் ஜெபத்துக்கு நான் பதில் தர முடியாது என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இயேசு சொன்ன வார்த்தை. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, சபையில் கூட பிரச்சனை இருக்கலாம், யாருக்குடைய சண்டை, பகை, வைராக்கியம். வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரி, அவர் மேலே ஒரு வருத்தம், யார் மேலேயோ ஒரு வருத்தம், யார் மேலேயோ ஒரு கசப்பு, யார் மேலேயோ ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்புனால தான் கோபம் வருது, எரிச்சல் வருது, சாப்பிட முடியல, தூங்க முடியல, எல்லாமே பாதிக்குது, ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல. அன்பு உங்களுக்குள்ள பூரணமாக இல்லாவிட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது, நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலும் வர முடியாது, நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியாது. நீங்கள் உங்களுக்கும் பாதிப்பாக இருப்பீங்க, உங்க குடும்பத்துக்கும் பாதிப்பாக இருப்பீர்கள். அந்த இயேசுவின் அன்பு நமக்குள்ள வந்துட்டா நம்ம எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம எல்லாரிடத்துல அன்பா இருந்தா நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். இந்த 110 அந்த அன்பு இருந்ததுனால அவர் உடனே பதில் கொடுக்கிறார். நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது, அற்புதம் நடக்கிறப்போ அப்படின்னு சொல்லுகிறார். வீட்டில் அற்புதம் நடக்கிறாரு. இந்த அன்பு இல்லாம நம்ம மணிக்கணக்கு அழுகிறோம், ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், மன்றாடுகிறோம், பதில் வர மாட்டேங்குது. ஏன் நம்ம தான் தடையா இருக்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவரே அந்த இயேசுவின் அன்பை எனக்கு தாருன்னு கேட்கணும். ஆமென். எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க. எண்ணம் சிதறாமல் இருக்கும்படி கண்களை மூடி இயேசுவை கண் முன்னால நிறுத்துங்க. இயேசுவை கண் முன்னால் நிறுத்துங்க. ஆண்டவர் அன்பை பார்த்தா, அவனுக்குள்ள இருந்த தேவ அன்பு, தன்னுடைய வேலைக்காரனை கூட தன்னை போல நேசித்த அன்பு. உன் உள்ளத்தில் கசப்பு இருக்குது, சிலருடைய உள்ளத்தில் வெறுப்பு இருக்குது. கணவர் மேலேயே கசப்பு, மனைவி மேலே கசப்பு, பெற்றோர் மேலே கசப்பு, பிள்ளைகள் மேலே வெறுப்பு, யாரோ ஒருத்தர் கூட சண்டை, பகை, உள்ளத்துக்குள்ள கசப்பு இருக்கிறது, கோபம் இருக்கிறது.
ஆண்டவரே மன்னிக்கிற அன்பை எனக்கு தாரும். என் மருமகளை நான் மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே. என் மாமியாரை நான் மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே. என் கணவரை நான் மன்னித்து விடுகிறேன். என் மனைவியை மன்னித்து விடுகிறேன். என்னுடைய மேல் அதிகாரியை நான் மன்னித்து விடுகிறேன். மன்னிக்கிற அன்பை எனக்கு வேணும். உம்முடைய அன்பை என் உள்ளத்தில் ஊற்றும். கேளுங்க, உம்முடைய அன்பை என் உள்ளத்தில் ஊற்றும். அந்த சிலுவையின் அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. மன்னிக்கிற அன்பை எனக்கு தாரும். இனி நான் கோபப்படக்கூடாது. இனி நான் எரிச்சல் கொள்ளக்கூடாது. ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலம் என்னோடு பேசினார். இந்த கசப்பை எனக்குள்ள இருக்குது, வெறுப்பை எனக்குள்ள இருக்குது. இந்த மன்னிக்கிற அன்பு எனக்கு வேணும். அன்பான இருதயத்தை எனக்கு தாரும். உம்முடைய அன்பினால் என் உள்ளத்தை நிரப்பும். தேவ அன்பு என் உள்ளத்தை நிரப்பட்டும். இயேசுவின் அன்பு என் உள்ளத்தை நிரப்பட்டும். சத்தருக்களை நேசிக்கிற அன்பு என் உள்ளத்தை நிரப்பட்டும். தடைகள் எல்லாம் இன்றைக்கு மாறட்டும். ஆண்டவரே, அன்பினால் என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. தேவ அன்பு உடைய உள்ளத்தில் ஊற்றப்படுகிறாரு. தேவ அன்பு உடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறாரு. இயேசுவின் அன்பு உடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறாரு. கசப்புகள் மாறுகிறாரு. கசப்பான வேரை ஆண்டவர் பிடுங்கி எடுத்து போடுகிறார். கசப்பான வேரை பிடுங்கி எடுத்து போடுகிறார். யாரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ உங்களை தாழ்த்தி போய் மன்னிப்பு கேளுங்க. ஒப்புரவாகி விடுங்கள். கணவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. மனைவியிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. மருமகளிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. மாமியாரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. தப்பே கிடையாது. உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே மன்னியும். தேவ அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. அன்பினால் என் உள்ளத்தை நிரப்பும். அந்த மன்னிக்கிற அன்பை எனக்கு தாரும். தகப்பனே, மன்னிப்புக்காக மன்னிக்கிற அன்பு வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும். இன்றைக்கு தேவ அன்பினால் அவருடைய உள்ளத்தை நிரப்புவீராக. கசப்பான வேர்கள் பிடுங்கப்பட்டு போவதாக. கசப்புகள் மாறுவதாக. சண்டைகள் பிரிவினைகள் எல்லாம் ஒளிந்து போவதாக. தேவ அன்பு உள்ளத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. இயேசு கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் பெருமையை மன்னியும். எனக்கு தாழ்மை உள்ள இருதயத்தை தாரும். உம்மை போல மன தாழ்மையை இயேசுவே எனக்கு தாரும். உம்மை போல மன தாழ்மையை தாரும். என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.